கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஆண்டவர் நல்லவர், பெரியவர். இந்த புதிய நாளிலே புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். கலங்காதீங்க, கலங்காதீங்க. இன்றைக்கே நடக்கும் அதிசயம். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் 1 நாளாகமம் 22:12 வசனம். கர்த்தர் உனக்கு ஞானத்தை உணர்வை அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு ஆளும்படி கட்டளையிடுவார். ஆளும்படி கட்டளையிடுவார். தாவீது சாலோனை பார்த்து சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி ஆளுகை செய்யும்படி உனக்கு கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? மற்றவங்களை ஆளுகிறதுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். சும்மா யாரையும் ஆளுகை செய்ய முடியாது. ஆதியில் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து சொல்றாரு, நீங்க இந்த பூமியை ஆளுகை செய்யுங்க, எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றாரு. இவ்வளோ பெரிய ஆண்டவர் மனிதனை பூமியில சிருஷ்டித்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்களே அதுக்கு பொறுப்பாருங்கன்னு சொல்றார். ஆம், சாலமனை தேசத்தை ஆளுகிற ஒரு மகா பெரிய பொறுப்பை ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். அதை இஷ்யூ பண்றாரு. இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுறாரு. ஆளுகை தருவார். ஆளும்படி அதிகாரம். வீட்டை ஆளுகை செய்து நடத்துவீங்க, ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்து நடத்துவீங்க, ஒரு ஸ்தாபனத்தை ஆளுகை பண்ணுவீங்க, உங்க ஊரை நீங்க ஆசீர்வாதமாக ஆளுகை பண்ணி மக்கள் நடத்துவீங்க, ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய வைப்பார். தேவனால முடியும். யோசிப்ப பாருங்க, முழு தேசத்தையும் நடத்துகிற ஒரு நல்ல அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். அந்த எகிப்தில் ராஜா சிங்காசனத்தில் அவன் சொல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்துருப்பேன், ஆனால் நீ தான் தேசத்தை நடத்தணும். அன்றைக்கு அந்த தேசம் ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணம் அந்த யோசிப்பு தான். பாருங்களேன், அதே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார். ஆளுகிற ஒரு ஆளுமை தன்மையை, ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இங்கே உயருவீங்க, கம்பெனியில் உயருவீங்க, உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க, அரசாங்கத்தில் பணி உயர்வை பெறுவீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் உயர்ந்து வருவீங்க, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார், அந்த பொறுப்பை கொடுக்கிறார். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சாலமோனுக்கு ஆளும்படிக்கு கட்டளை கொடுத்த தேவன் இன்றைக்கு இதோ உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு சிறைவெளியில் அற்பமாக எண்ணப்பட்டு ஒன்றில்லாமல் இருக்கலாம். தேவனால் முடியும். ஆளுகிறதுக்கு அதிகாரத்தை கட்டளையை கொடுங்க. உடைய பிள்ளைகள் உயரட்டும், உயர்ந்த இடத்துல வரட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், கொடிய நோய்களை தூக்கி தூர போட்டுருங்க, பிசாசன் கட்டுகளை உடைச்சி போட்டுருங்க, சமாதானம் இருக்கட்டும், பிரிவின் ஆவிகளை துரத்திடுங்க, ஒரு தாழ்மை குணம் உண்டாகட்டும், பொறுமை உண்டாகட்டும், சகிக்கிற குணம் உண்டாகட்டும், வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இருக்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், ஊழி செய்கிற இடத்துல சமாதானம் இருக்கட்டும். ஊழி துரிதமான போராட்டங்களை அழித்து செபிக்கிறோம். ஆண்டவருடைய அதிசயம் வழங்கட்டும். குழந்தை இல்லாமல் இருக்கிற குழந்தை பாக்கியத்தை தாரும். குடும்பமாய் ஆலயத்து போக முடியாத ஆலயத்துக்கு போகட்டும் என்று செபிக்கிறேன். அதில் இருக்கிற தடை இன்றைக்கு உடைக்கப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.